ராவணனையே வீழ்த்தியவன் என்றார்களே, இவையெல்லாம் செய்தது இவன் பலம் அல்ல, தாய் நிகும்பலாவின் சக்திதான். அனைத்து சக்தியுமே கையேந்தி பெற்றதுதான். தந்தையை போலத்தானே மகனும் இருப்பான். ராவணன் அவனுமே அனைவரிடமும் வரத்தை பெற்றுதானே இலங்கையை கைப்பற்றினான். நீ ஒரு வீரன் தானா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. மற்றவர்கள் வரத்தில் வாழக்கூடியவன் தானே. துணிவு இருந்தால் வேலைகள் வந்து லட்சுமணனிடம் சண்டையிட சொல்லுங்க. நிகும்பலா தாய் வரம் அளித்தால் தான் இவனால் சண்டையிட முடியும். ராவணன் பெயர் வைக்கையில் தவறுதலாக மேகநாதன் என வைத்தான். அந்த லட்சுமணனையும் வானரங்களையும் அழித்து விடுகிறேன். இந்த மரத்திற்கு அடியில் அவன் வரவே கூடாது. பிரம்மதேவனிடம் நீ பெற்று வந்த வரத்தினை அனைவரும் அறிவார்கள். இந்திரனை உன்னிடம் இருந்து விடுவிப்பதற்கு பிரம்மதேவன் உனக்கு இந்த மரத்தின் அடியில் இருக்கும் வரையில் நீ அமரனாவா என்று வரமளித்தார். இந்த வரம் அவருக்கும் தெரியாது என்று நினைத்து விடார். தெரிந்ததே உன் போன்ற பச்சோந்திகளால் தானே. பிறந்த அண்ணனையும் உயிர் கொடுத்த நாட்டையும் காட்டிக் கொடுத்த நம்பிக்கை துரோகிகளை கூட மன்னித்து விட உறவென்று கூறிக்கொண்டு உடனிருந்து உயிரை எடுக்கும் உங்களை போன்ற துரோகிகளை தான் என் கையால் முதலில் கொல்ல வேண்டும். கேள் மேகநாதா, மசுர குலத்தின் புகழே இது போன்ற கோபத்தால் தான் அழிந்து கொண்டிருக்கிறது. உனக்குள் தலை தூக்கி நிற்கிறது. என்ன கூறினாய்? மாய சீதையின் அழிவை கண்டு ராமனின் உள்ளம் உடைந்தது எனக்கு தெரியும். அதே போல் உங்கள் அனைவரின் உயிரற்ற உடலை பார்த்து அந்த ராமன் அவன் உயிரை மாய்த்துக் கொள்வான். அண்ணன் ராமனின் உள்ளத்தை உடைத்ததற்கு இன்று உனக்கு விடை அளிக்க அவருடைய இளைய சகோதரன் வந்திருக்கிறான். என் அன்னையை அவமானப்படுத்தியதற்கு பழி வாங்கியே தீர்வான். தோல்வியே அறியாதவன் இந்த மேகநாதனுக்கு தோல்வியை நான் வழங்குகிறேன். எடுவும் நம்பை, எடுவும் நம்பை. வாய்க்கிழிய பேசினாயே லட்சுமணா, என்னை என்ன செய்ய முடிந்தது? ஆலமரத்திற்கு அடியில் இருக்கும் வரை நான் அமரன். எங்கிருக்கிறான் அவன்? என்னை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டான் அந்த அனுமான். எங்கே ஒளிந்திருக்கிறான்? வெளியில் வா வானரா. என்னைத்தானே தேடிக் கொண்டிருந்தாய் விட்டேன். நீ கூறியது உண்மைதான் மேகநாத். ஆலமரத்தின் அடியில் இருக்கும் வரை நீ அமரன்தான். அந்த மரத்திற்கு அடியில் நீ தஞ்சம் புக வேண்டுமா? அதற்கு பிரபு ராமரிடம் நீ அடிபணிய வேண்டும். இது ஆலமரமாயிற்றே. ராவணன் மகன் அழியும் நேரம் வந்துவிட்டது. தம்பி லட்சுமணனின் கட்டளையை அவமதிக்க கூடாது என்பதற்காக நீ உயிர் பிழைக்கிறாய். உனக்கு என்ன தெரியும்? ஆலமரத்தை தான் என்னுடைய கவசம் என்று நினைத்தாயா? என்னை கொல்வதென்றால் அது ஒருவனால் தான் முடியும். தொடர்ச்சியாக 14 வருடங்கள் உறங்காமல் இருக்க வேண்டும். அவ்வாறு உள்ளவனை தவிர வேறு எவராலும் அழிக்க இயலாது. அவர் உன் கண் எதிரிலேயே நிற்கிறாரே, தம்பி லட்சுமணர் தான். வனவாசம் வந்து 14 வருடங்கள் ஒரு நாள் கூட உறங்கவில்லை. உறக்கத்தை வென்ற இவரை நிரந்தரமாக உறங்க வைக்கப் போகிறார். உறக்கத்தை வென்றவரே, சீதை அவர்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலடி கொடுக்க. என்ன மேகநாதா, உன் வரத்திற்கு ஆபத்து வந்ததை நினைத்து பயப்படுகிறாய்? ஆயுதம் இல்லாதவனை நான் தாக்க மாட்டேன். உன்னுடைய வில்லை தொடு, உன்னுடைய அம்பை. இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது லட்சுமணா. நாகாயுதத்தால் அன்று மரணத்தோடு போராடி கொண்டிருந்ததை மறந்து விட்டாயா? இறுதியாக நான் உன் மீது செலுத்த போகும் ஆயுதம் உன்னுடைய முடிவிற்கு நான் தேர்ந்தெடுத்துள்ள ஆயுதம் மரண ஆயுதம். தேவேந்திரனை வீழ்த்தே இந்திரனின் ஆயுதமான இந்திராயுதத்தை வைத்தே உன்னை கொல்லப் போகிறேன். இந்திராயுதம் மரண ஆயுதத்திற்கு முன்னால் இது ஒன்றும் இல்லை. அவருக்கு மரணம் ஆயுதத்தால் அல்ல, அவனுடைய கர்ம பலனை வைத்துதான் அவனுக்கு மரணம் ஏற்படும். 14 ஆண்டு உறங்கா விழியினன் லக்குவன், கண்ணின் இமையாய் அண்ணனை காப்பவன். நான் வழங்கும் ஆயுதத்தை நீ அநீதிக்கு பயன்படுத்தினால் அந்த ஆயுதம் உன் உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும். தேவேந்திரனையே வென்றவன் என்று எல்லோரும் அழைத்தார்கள். பெயரும் புகழும் மண்ணில் இன்று இவனோடு சேர்ந்து சரிந்துள்ளது. யுத்தத்தை வென்றவன் வரலாற்றை எழுதுவான் என்று சொல்வார்கள். அதே போல் யுத்தத்தில் சத்தியத்தை காப்பவன் உலகில் அழிவில்லாத அமரனாவான். நடந்த இந்த யுத்தத்தில் நம்முடைய சத்தியத்தை கைவிடவில்லை. போர் செய்தவன் நம் எதிரி, போரிலே உயிரை விட்டவன். வீர மரணம் அடைந்திருக்கிறான் மேகநாதன். அவனுடைய முடிவு மரியாதைக்குரியதாக வேண்டும். ஒருவருக்கு மகனாக, ஒருவருக்கு கணவனாகவும் இருந்திருக்கிறான். ஆகையால் மேகநாதனின் உடலை அவனுடைய குடும்பத்தாரிடம் கௌரவமாக ஒப்படைக்க வேண்டும். இதுதான் கண்ணியத்தை காப்பாற்றுவது.
அவன் இறுதி மூச்சு இருக்கும் வரை பிள்ளையாக அவன் கடமையை கடைபிடித்தான். இவனுக்கு மரியாதை செலுத்தும் உரிமை ராவணனுக்கு மட்டும்தான் உண்டு. மேகநாதனின் பூத உடலை இலங்கையின் வாயில் முன்னால் கொண்டு போய் மன்னிக்க வேண்டும் மன்னா. இளவரசர் எங்கிருக்கிறார்? ஏன் மௌனமாக இருக்கிறாய்? இளவரசர் அவர்கள் இலங்கையின் வாயிலில். இலங்கையின் வாயிலில்? ஏன் அரண்மனைக்குள் வரவில்லை? இளவரசர் வீர மரணம் அடைந்து விட்டார். மேகநாதனும் இன்று களத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார். ஏன் சோகமாக இருக்கிறாய்? யுத்தத்தில் வீரர்கள் மட்டும் இறப்பதில்லை திரிசடை. எத்தனையோ உறவுகள் இறந்து போகிறது. ஒவ்வொரு மனைவியும் அவர்கள் கணவரை இழந்து தவிக்கிறார்கள். குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் பிரிகிறார்கள். ஆனி அவர்கள் எவ்வளவு வேதனையில் இருப்பார்கள். நீயாவது ராவணன் அவரை திருத்திக் கொண்டு அவரிடம் சென்று சரணடைய வேண்டும். இனி மீதம் உள்ளது ராவணனின் அந்த 10 தலைகள் தான். எதற்கு வாயிலில் இருக்க வேண்டும்? வாயிற்கதவு ஏன் மூடப்பட்டுள்ளது? திறந்து விடுங்கள். எவராலும் தோற்கடிக்க முடியாத பெரும் வீரன் நீ. எனக்கு என் தந்தை தான் இறைவன். என்னுடைய ஒரே எண்ணம் அவருடைய மரியாதையை காக்க வேண்டும். இந்த உலகில் எவன் ஒருவன் என் தந்தையை எதிர்த்து நிற்கின்றானோ அவர்கள் வாழ்வை முடிக்க நானே யமனாக வந்துடுவேன். என் தவப்பலனாக மேகத்தின் நாதமாக பிறந்த மேகநாதனே, நீ இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல. பறித்தது எதிரிகள் அல்ல, உங்களுடைய பிடிவாதம் தான். அதனால் தான் இன்று நான் என் மணாளனை இழந்து நிற்கின்றேன் என்று அவரை பெற்றவரை அவருக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க வேண்டி வந்துள்ளது. மருமகள் சுலோச்சனா கூறுவது உண்மைதான். ராமனோ அந்த வானர கூட்டங்களோ அல்ல, உங்களுடைய பிடிவாதம். இதற்கு மேலாவது உங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு விடுங்கள். எவரை எதிர்த்து நீங்கள் போரை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அவர் சாதாரணமானவரே அல்ல. அவர் நாராயணன் என்று அன்றே சொன்னேன். ராவணன் பெற்ற வரத்துடன் தேவி நிகும்பலாவின் ஆசியும் அவனுக்கு சேர்ந்து விட்டார். அவனை எதிர்கொள்வது அவ்வளவு எளிதல்ல. இது யுத்தத்திற்கும் வனவாசத்திற்கும் உள்ள இறுதி வாய்ப்பு. அறநெறியை நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அன்னை சக்தியின் ஆசி நமக்கு தேவை. எனக்கு புரிந்து விட்டது. ஏனென்றால் மேகநாதன் தாய் நிகும்பலா தேவிக்கு செய்த பூஜையை நாம் இடையிலேயே தடுத்து நிறுத்தி விட்டோம். ஆகவே நாம் அதிபராசக்திக்கு ஒரு பூஜை செய்யலாமே. ஆம் அனுமான், நம்மிடம் பொறுப்பு அதிகம் உள்ளது, நேரம் குறைவாக உள்ளது. அதனால் நாம் அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலை பெற்றாக வேண்டும். அன்னையின் ஆசி இல்லாமல் ராவணனை அழிக்க முடியாது. பார்வதி தேவியின் பூஜையை நடத்தி அவர்கள் ஆசியை பெற எங்களுக்கு வழிகாட்டுங்கள். இன்று நடு இரவு வழிபடுவதற்கு சிறந்த நேரமாகும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அன்னைக்கு 108 நீல தாமரைகளை சமர்ப்பிப்பேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அது அவர்கள் மனதை குளிர வைக்கும். அவர்கள் உங்களுக்கு தரிசனம் அளிப்பார்கள். அதோடு வெற்றியும் தந்திடுவார்கள். 108 நீல தாமரைகள் கொண்டு வரும் பொறுப்பு என்னுடையது. எனக்கு ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்துங்கள். நான் இந்த மலர்களை எங்கு சென்று தேடுவது? மானசரோவரம், மானசரோவரம், மானசரோவரம். வெற்றி உண்டாகட்டும் அனுமான். தேவியை மகிழ்விக்க பூஜையை தொடங்கப் போகிறார்கள் மகாராஜா. பூஜைக்கு நீல தாமரைகளை கொண்டு வர அனுமனை அனுப்பியிருக்கிறார்கள். நிகும்பலா தேவியே அவருடைய பக்தனை காக்கவில்லையே. அப்படி இருக்க எம்பெருமான் மட்டும் உங்களை காப்பாற்றி விடுவாரா? அவர்கள் முயற்சி செய்யட்டும். நானும் ஒரு முயற்சியை செய்கிறேன். என் எம்பெருமானை மகிழ்விப்பேன். அன்பு மகன் மேகநாதனையும் என் அன்பு தம்பி கும்பகர்ணனையும் இழந்தது என் மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. இரு இழப்பால் இன்று ராமன் என்னை கொல்லாது கொன்று விட்டான். எம்பெருமானிடம் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த ராமனையும் அவனுடைய வானர சேனைகளையும் இந்த இடம் தெரியாமல் அழித்து விடுகிறேன். சென்ற முறை எம்பெருமான் என்னிடமிருந்து சந்திராயுதத்தை வாங்கிக் கொண்டான். இம்முறை இந்த ராவணன் செய்ய போகும் யாகத்தால் எம்பெருமான் நிர்பந்தப்பட்டு ஆசியை வழங்கியாக வேண்டும். ஆதி கடவுரின் வாழ்வே அகலாத சுகபாணியே அருள்வாமி அபிராமியே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணியே ஆதிக்கணி
சிவகாமி நாமம் புவனம் புகழும் அபிராமி உமையே கடவுரில் வாழும் மகிழ்வாமி கோலம் ஏகம் அநேகம் மாதேவி உள்ளம் இறங்கி அருள்வாமி நான் முகி நாராயணி அமுதீசர் பாகினி ஆனால் முனிவரே 108 நீல தாமரைகள் 1-2 கூடவோ குறையவோ கூடாதா? 108 என்ற எண்ணிக்கையை என்னவென்று நினைத்தாய் நீலன்? அதில் இருக்கும் 1 என்ற எண் கடவுள் ஒன்றென்று குறிக்கிறது. 0 அவர் எங்கும் நிறைந்துள்ளார். அந்த இணைப்பு முழுமை பெற அதனால் தான் மாலையில் கோர்க்கும் முத்துக்களில் இருந்து தெய்வங்களின் திருநாமமும் 108 என்ற எண்ணில் அடங்குகிறது. வித்தியாசம் ஒன்றுதான், அது பக்தியிலும் தெரிகிறது. பாடல்கள், ராமன் என்னை குறித்து பாடும் பாடல்கள், அதில் எளிமை தெரிகிறது. அதுவே ராவணனின் பாடல்களில் அவனுடைய ஆணவம் தெரிகிறது. இருவரது பக்தியையும் என்னால் நிராகரிக்க முடியாது. இருப்பினும் என்னுடைய நிலைப்பாடு அநீதியை நிராகரித்து அறநெறியை காப்பது. தேவா, ராமரின் பூஜை நிறைவடைய போகிறது. அவருக்கு ஆசி வழங்க நான் செல்ல வேண்டும். உங்கள் பக்தனுக்கு ஆசி வழங்க நீங்கள் செல்வதென்றால் நானும் ஆசி வழங்க செல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் என்னுடைய பக்தன் அவன் செய்யும் பூஜையை வெற்றிகரமாக முடித்து விட்டால் அவன் எம்மை குறித்து செய்த பூஜைக்கான பலனை அளித்தே தீர வேண்டும். அவனுக்கு ஆசி வழங்க நான் சென்றுதான் ஆக வேண்டும். நம் இருவரின் ஆசி பெற்றால் இருவரும் சமமாகி விடுவார்கள். ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் தொடங்கிய போருக்கு எந்த முடிவும் ஏற்படாது. கூடிய விரைவில் இதற்கு ஒரு முடிவு வரும். எனக்கு நம்பிக்கை உள்ளது. ராவணன் அவன் பூஜையை முழுமையாக நிறைவேற்ற மாட்டான். ஏனென்றால் பக்தியானது தியாகம் நிறைந்தது, பிடிவாதத்தில் அல்ல. ராமரின் பக்தி முடிவு செய்யும் தியாகம் எவ்வளவு பெரியதென்று. இது இந்த உலகத்திற்கு ஒரு பாடமாகும். 108வது மலர் எங்கே போயிற்று? நான் மலர்களை 2 முறை எண்ணினேன் பிரபு, மன்னித்து விடுங்கள். இதில் உன் தவறு எதுவும் இல்லை. பல முறை சரியாக எண்ணினாய். களை இடுவதில் நான் தான் தவறு செய்திருப்பேன். மலர்களை போன்ற கண்களை கொண்ட என்னுடைய பிரபு இன்று என்னால் கலங்கி நிற்க வேண்டியுள்ளதே. இந்த யாகமோ யுத்தமோ அரைக்குறையாக நிற்காது. இதை நான் நிறைவேற்றுகிறேன். நீல மலர்தானே வேண்டும், அதை நானே கொடுக்கிறேன். சீதையும் சொல்வார், தாமரை மலரைப் போல் என் கண்கள் இருக்கிறது என்று. சற்று முன்பு அனுமன் கூட மலர்களைப் போல் கண்ணுடையவன் என்றான். பிரபு, உங்களில் ஒருவருக்காவது ராமன் மீது நம்பிக்கை இருக்குமானால் என்னை யாரும் தடுக்க கூடாது. அநீதியை அறநெறி வெல்வதற்காக இந்த தியாகம் அவசியம்தான். என் சீதையை திரும்பப் பெற இந்த தியாகத்தை செய்ய வேண்டும். ராமனின் இறுதி மலரை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாகம் முழுமை பெற்றது ராமா. இருந்தாலும் தாயே, வேள்வியில் நான் குறை வைத்து விட்டேன். அதில் எந்த குறையும் இல்லை. 108 நீல மலர்களை நான் எப்பொழுதோ பெற்றுக்கொண்டேன். இது உனக்கான சோதனை. எமக்கான யாகத்தில் உமக்கான சோதனையிலும் 2லும் வெற்றி பெற்றார். என்னுடைய ஆசை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? தாங்கள் கோரும் நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிவேன். ஆனால் உங்கள் ராமனுக்கு, இலங்கை மன்னருக்கு அழிவை உண்டாக்கும் எந்த வழியையும் கூற மாட்டேன். உங்களுடைய வாயிலிருந்து என் பிரபுவின் பெயரை உச்சரித்தீர்கள். என் பிரபு ராமரை அறிவீர்கள். உங்களுடைய கணவர் யாரை தன் எதிரி என்று நினைத்து போராடுகிறாரோ அவர், அந்த ராமர் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல. இந்த வார்த்தையை என் மன்னவரிடம் நான் பல முறை பல வழிகளில் கூறி பார்த்து விட்டேன். ஆனால் நான் கோரும் எதையும் அவர் கேட்கவே இல்லை. அதை நம்ப மறுத்து விட்டார். அவர் நாராயணன் தான் என்று தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் தாங்கள் இன்னொன்றும் அறிய வேண்டும். ராவணனின் பூஜை நிறைவேறக்கூடாது என்பது அதே திருமாலின் விருப்பமும் தான் தாயே. என் பிரபு எப்பொழுதும் கூறுவார், எந்த நிலையிலும் எந்த பெண்ணையும் வற்புறுத்தக்கூடாது என்று.
இப்பொழுது உங்கள் சத்தியமும் உங்கள் மரியாதையும் உங்கள் முடிவில்தான் இருக்கிறது. என்னை விடுங்கள் மன்னா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் மன்னா, மன்னா, மன்னா. நில் வானரனே, வானரனே. உன்னிடம் கூட சில நல்ல குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது ராவணா. அதனால் தான் இங்கு நீ வந்திருக்கிறாய். உங்களில் ஒருவர் கூட உயிரோடு செல்ல மாட்டீர். இது சரியல்ல என்று தெரிந்தும் செய்தீர்கள். இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். யுக யுகங்களுக்கு தாங்கள் செய்துள்ள இந்த காரியத்தை இவ்வுலகம் நினைவில் வைத்துக் கொள்ளும். நீ துரோகம் செய்தது எனக்கல்ல, நம் இலங்கைக்கு. இங்கிருக்கும் எவருக்கும் ராவணன் செய்யும் பூஜையை தடுக்க அவ்வளவு தைரியம் கிடையாது. அதனால் தான் அந்த வானர கூட்டங்கள் உன்னிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள். என் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து என் எம்பெருமானின் ஆசியை தட்டி பறித்தார்கள். அனைத்தையும் கெடுத்து விட்டார்கள். உன் இரு பிள்ளைகளையும் கொன்ற அந்த துரோகிகளுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். இதை நான் செய்தது உங்கள் நலனுக்காகத்தான். இந்த இலங்கையில் வாழும் மக்களுக்காக, உங்களுக்காகத்தான் இதை செய்தேன். மற்றும் நம்முடையதாக இருக்க வேண்டும் என்று செய்தேன். இப்பொழுதும் நேரம் உள்ளது. சீதையை அவர்களோடு அனுப்பி வைத்து விடுங்கள். ராமன் சாதாரண மனிதன் அல்ல, அந்த திருமால். உனக்கு வெட்கமாக இல்லை மண்டோதரி? எந்த ராமன் என் தம்பி கும்பகர்ணனை அழித்தானோ, எந்த லட்சுமணன் என் மகன் மேகநாதனை அழித்தானோ, எந்த வானரம் என்னுடைய மகன் அக்ககுமாரனை மாய்த்தானோ, அவர்களை என்னிடத்தில் புகழ்ந்து கூறுகிறாயா? இது உன் உள்ளத்தை சிறிது முறுத்தவில்லை? உயிர் கொடுத்த அந்த மாவீரர்களை பற்றி நீ சிறிதும் சிந்திக்கவில்லையா? அந்த வீரர்கள் ராவணனின் ஆணைக்கிணங்க எதை பற்றியும் சிந்திக்காமல் போர்க்களத்தில் சென்று நின்றார்கள். வீர மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். என்று மட்டும் நான் செய்த வழிபாடு முழுமை பெற்றிருந்தால் எனக்கு தோல்வியே கிடையாது. என் இலங்கைக்கு வெற்றி கிடைத்திருக்கும். அவை எல்லாவற்றையும் நாசம் செய்து விட்டாய். என்ன வேண்டும் உனக்கு? ராவணன் இலங்கையை விட்டு ஓட வேண்டுமா? சொல்.